சங்கீதம் புஸ்தகம் 56வது அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மையமாக வைத்துதான் இந்த மாசத்தின் முதல் வாரத்தில் இருந்து இந்த வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தை கவனிங்க, வாக்குத்தத்தமான வார்த்தையா அப்படின்னா அது கிடையாது. ஆனால் இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையாய் தாவீது மூலமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய அலைச்சல்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வருத்தங்கள், துன்பத்தின் மத்தியில் ரெண்டு பக்கமும் நெருக்குதல். அவன் உயிர் பிழைக்கும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் வைக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள், நான் ஒன்றும் செய்யலை, யாரையும் அவன் ஒன்றுமே பண்ணலை, யாருக்கு விரோதமாக அவன் செய்யலை, ஆனாலும் எல்லா பக்கமும் அவனுடைய சத்துருக்கள் பெருகி விட்டார்கள். அந்த சூழ்நிலையில் தாவீது வனாந்திர வாழ்க்கை, கெபியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை, மலைகளில் காடுகளில் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஏதோ ஒரு நாள் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளுகிற உண்மை சத்தியம் என்னவென்றால், கவனிங்க, உண்மையாய் ஒரு மனிதன் தேவனை நோக்கி அழுகிற கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கவனிங்க, தாவீதுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தாரா? கொடுத்தார். இதை குறித்து நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினார். ஆமென். அப்போ இதுக்கு முன்னாடி தான் இவர் இந்த அனுபவங்களை எல்லாம் எழுதுகிறார், ஜெபமாய் தேவ சமூகத்தில் வைக்கிறார். அப்போ அவர் சொல்லும் பொழுது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக இந்த வார்த்தையின் மூலமாக இந்த காலகட்டங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார், பலன் கொடுப்பார். நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆகவே தனிமையில் நீங்கள் உங்களுக்கு நேர்ந்த அவமானமோ நிந்தையோ உபத்திரவங்களோ கஷ்டங்களோ எதுவோ தெரியாது, உங்கள் பிள்ளைகள் கவனிங்க நடக்கிற அந்த நடக்கை பார்த்து கண்ணீர் விடலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து நீங்கள் கண்ணீர் விடலாம், எதிர்கால காரியங்களை குறித்து பயந்து கண்ணீர் விடலாம். ஆனால் ஒரு தேவ மனுஷியோ மனுஷனோ தேவனுடைய சமூகத்தில் உண்மையாய் கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீருக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அந்த கண்ணீரை கர்த்தர் கவனிங்க அவர் துருத்தியில் சேர்த்து வைக்கிறார், அவைகளுக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார் என்றுதான் கடந்த வாரங்களில் நாம் படித்தோம். ஆகவே கண்ணீருக்கு பலன் கொடுக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரங்களில் படிக்கும் பொழுது ஆகாரின் கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். ஆமாவா இல்லையா? பாவியாகிய ஸ்திரீ கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் தேவனுடையத்தில் வந்தபொழுது அவளுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். எசேக்கியா ராஜா அவன் கண்ணீரோடு கூட தேவன் நோக்கி அழுத பொழுது அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவனுக்கு இருந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியை நீக்கி அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலன் பெறும்படிக்கு செய்தார். இப்படி வேதத்தில் நிறைய பேருடைய அழுகையை பார்த்த தெய்வம் கவனிங்க அந்த அழுகைக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை அலட்சியம் பண்ணிட்டு போறவர் கிடையாது. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குமானால் அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஆமென். ஆகவே எதுக்காகலாம் நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கிறீர்களோ தெரியாது, நான் விசுவாசம் உண்டாகும்படிக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை இந்த பூமியில எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்திருக்கிறதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவன் நம்முடைய கண்ணீருக்கு பலன் கொடுக்கிறவர் என்று குறித்து நாம் படித்தோம். அது மாத்திரமல்லாமல் வேறு விதமாய் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு கணக்கு வைத்து அதற்கு வட்டிய முதலமாய் பலன் கொடுக்கிறார். ஆனால் நாம் இந்த பூமிக்குரிய ஜீவியத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தலைப்பில் கடந்த வாரங்களிலே நாம் படித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் வருகிறது? ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஏனோ தானோ என்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது அன்பானவர்களே. ஏதோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவரம் போப்பா அப்படின்ற வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம் வாயிலிருந்து வந்த வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய பணங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் செலவு செய்த நேரங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தையில் வந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நாம் ஒரு நாள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பவுலே சொல்லி இருக்கிறார், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசன தண்டையில் நம்ம எல்லாரும் வெளிப்பட வேண்டி இருக்கிறது. ஆமென் அப்படின்னு பார்த்தோம். நேற்றைக்கு இந்த வசனத்தையே மறுபடியும் வேற செய்தி கொடுக்கலாமா அப்படின்னு அப்படி யோசிக்கும் பொழுது இந்த வசனத்தையே அப்படியே வசனத்தையே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் படிச்சுக்கின்னு அதையே பார்த்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, ஏன்னா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கடலின் ஆழத்தை விட ஆழமானது. ஆமென், சரிங்களா? ஒவ்வொரு வசனத்திலும் விதவிதமான சத்தியங்களை தேவன் இந்த வசனங்களிலே கவனிங்க மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் பக்தன் எழுதும்போது சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை ஆழங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்றார். அப்போ இதை குறித்து இந்த வசனத்தை நான் அப்படியே பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு வசனத்தை நான் படித்தேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். 9வது வசனத்துல அடுத்து இவ்விதமாய் சொல்லுகிறார், நான் நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இந்த இக்கட்டுகள், இந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் தன்னுடைய ஜீவனை கையில பிடிச்சிக்கின்னு அவர் ஓடுற அந்த சூழ்நிலையில கூட சொல்றாரு, என்ன சொல்றனா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தாவீதுக்காக ஒரு கைத்தட்டல் தேவனுக்கு கொடுப்போமா? அவன் நம்பிக்கை விட்டுடல. ஐயோ, எதிரிகளால் கொல்லப்படுவானோ அப்படின்ற சூழ்நிலையில கூட அவர் சொல்றாரு, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் 10வது வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? போதுமா, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதனுடைய ரிசல்ட் தான் நம்ம 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிச்சோம் இல்லையா? கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினார். இப்ப போற வாழ்க்கை ஒரு நெருக்கடியா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன் இருதயம் யாருக்கு தெரியும்? என் கஷ்டங்கள் யாருக்கு புரியும்? என்னுடைய வேதனைகள், என் தனிமைகள், என்னுடைய போராட்டங்கள் யார் அறிவார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அன்பானவர்களே, உங்களை விசேஷித்த ஒரு கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அது உங்களை தாயின் கருவிலே உருவாக்கி உயிர் தந்து உடல் தந்து பூமிக்கு அனுப்பினருடைய கண்கள். ஆமென். அந்த கண்கள் கவனிங்க, மனதுருகும் கண்கள். ஆமென். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படிக்கு, உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடும்படிக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற கண்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள் நீங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆகவே தெய்வம் உங்களை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா எல்லா கஷ்டத்துக்கும் முடிவு உண்டாகும்.
எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகும், எல்லா பொருளாதார கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகும். அது எப்படிங்க ஆகும் தெரியாது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்காலை வெட்டுங்கள், உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போ இங்க பார்க்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் விலக்கி அவன் நிம்மதியா வாழ தேவன் உதவி செய்தாரா. கவனிங்க, 7 வருஷம் எபிரோனை தலைநகரமாய் வைத்து அவன் யூதா கோத்திரத்தை ஆட்சி செய்தார். அடுத்த 33 ஆண்டுகள், கவனிங்க, மொத்தம் 40 வருஷம், அடுத்த 33 ஆண்டுகள் 12 கோத்திரங்களையும் சமஸ்த இஸ்ரவேலையும் அவர் ஆட்சி செய்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆட்சி செய்த காலங்களில அவர் யுத்தம் பண்ண ஒரு போரிலே கூட தோற்கவே இல்லையா. அப்படி கவனிங்க, தாவீது ராஜாவின் காலமும் அதில் இருந்த ஜனங்களுக்கும் கவனிங்க ஒரு பொற்காலமான வாழ்க்கையை தேவனால் அனுபவித்தார்களாம். ஆகவே கவனிங்க, இந்த வசனத்தை யோசிக்கும் பொழுது அப்போ தாவீதை இந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். பைபிளில் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஏன்னா அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் கூட இருந்து அவனை காப்பாற்றினார். நம்ம கூட ஆண்டவர் அடுத்த மாசமும் இருப்பாராக. ஆமென். ஆமா, இந்த வருஷத்துல வாழுகிற காலம் வரைக்கும் இருப்பாராக. இம்மையில அவர் நம்ம கூட இருக்கிறார், மறுமையில நம்ம அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஆமென். நம்புறீங்களா? ஆகவே தாவீதுக்கு மாத்திரம் இப்படி ஸ்பெஷல் என்ன அப்படி யோசிக்கும் பொழுது, அவர் ஒரு சிறந்த யுத்தவரனாய் இருந்ததினாலே அல்லவா கர்த்தர் அவனுடைய சத்துருக்களை எல்லாம் நீங்களாக்கி அவனுக்கு சமாதானமுள்ள ஜீவியத்தை, ஒரு நல்ல ஒரு அனுகூலமான காரியங்களை செய்தார் அப்படின்னு யோசித்தாலும் அது கிடையாது. சரி, அவன் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்தான், அதனாலோ அல்ல. அவன் வாசிப்பதில் தேறினவனாயிருந்தான். அவன் வாசிக்கும் பொழுது சவுல் மேல இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போனதான். அப்போ வாசிக்கும் போதே அசுத்த ஆவிகள் அலறுதுன்னா அவன் வாசிக்கிறதுல எவ்வளோ கைதேர்ந்தவன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அதனால சம்திங் ஸ்பெஷலோ அவனை கிடையாது. அவன் நல்ல ஒரு ஆராதனை வீரன். ஏன்னா அவன் சொல்றான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அப்ப நல்ல ஒரு துதி வீரனாய் ஆராதனை வீரனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தாரோ என்று யோசித்தாலும் அதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். ஒருவேளை இவர் இங்க ஜெபம் பண்றார் இல்லையா, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையோம், அவைகளுக்கு கணக்கு வைத்திருக்கிறீர். ஆகவே இதெல்லாம் கேட்டு அவர் செஞ்சிட்டாரோ அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. அப்புறம் வேற என்ன அவனை குறித்து பைபிளை நீங்க படிக்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு மனுஷன் சவுலுக்கு அவனை குறித்து சொல்லும் போது சொல்றாரு. 1 சாமுவேல் புஸ்தகம் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். கவனிங்க, அவனுடைய திறமைகள் பாருங்க. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கவனிங்க, சௌந்தரியம் உள்ளவன்னா அழகுள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். கர்த்தர் ஏங்க அவன் கூட இருக்கிறாரு? இதெல்லாம் இருந்ததுனாலயா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா கவனிங்க, இந்த வெளிப்புறமான வெளி அரங்காரம், அதாவது இந்த வெளியே இருக்கிற இந்த காரியத்தை வச்சு ஆண்டவர் மழங்கருவர் கிடையாது. ஆண்டவரை நம்ம நடிச்சுலாம் ஏமாத்திட முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். கவனிங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் அவனுடைய புறம்பான இந்த திறமைகளை அல்லது இந்த காரியங்களை பார்க்காமல் உள்ளான இருதயத்தை பார்த்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அதுதான் ஹைலைட். ஆமென். அது எங்கங்க சொல்லியிருக்கிறார்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
22வது வசனத்தில் அவனை குறித்து சாட்சியே கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி என்றால் சவுலை தள்ளி. கவனிங்க, மனுஷர்களை ஆளும்படிக்கு, கவனிங்க, மனுஷர்கள் கடவுள்கிட்ட எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னவனே கடவுள் துக்கப்பட்டார். நான் உங்களை ஆளக்கூடாதபடிக்கு உங்களுக்காக ஒரு ராஜாவை, புறஜாதி ஜனங்களுக்கு ராஜா இருக்கிறது போல நீங்களும் ஒரு ராஜாவை கேட்கிறீங்களான்னு சொல்லி வசனப்பட்டு, ஆனாலும் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அவங்க விரும்பின ராஜா தான் சவுல். ஆனா சவுல் கீழ்ப்படியல. கவனிங்க, சவுல் முரட்டாட்டம் பண்ணுகிறவனாக இருந்தான். ஆகவே சவுலை ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்ததினால் கர்த்தர் மனசுக்குள்ளே வசனப்பட்டார். சாமுவேல் கிட்ட சொல்றாரு, சவுலை நான் ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக துக்கப்படுகிறேன். கவனிங்க, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குமானால் நம்மை ரட்சித்ததற்காகவும் கர்த்தர் துக்கப்படுவார். ஆமாம், அவருக்கும் மனசு இருக்கிறது, அவருக்கும் உணர்வுகள் இருக்கிறது. அப்போது நம்முடைய பரம தகப்பை நாம் பிரியப்படுத்தணும். கவனிங்க, என் பிள்ளை அலங்கோலமாய் நடந்தா தகப்பன் நான் பெற்றெடுத்தவன் எனக்கு உள்ளம் வலிக்குமா வலிக்காதா? அதுபோல உங்களை என்னையும் தம்முடைய வார்த்தையால் கர்த்தர் ஜெனிப்பித்திருக்கிறார். இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த காரியங்களில் நடக்கும் பொழுது, நம்முடைய உள்ளான ஜீவியம், கவனிங்க, யாரும் பார்க்க முடியாத ஜீவியம் அதுதான். ஆனால் ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது சரியா இருக்கும் பொழுது அவர் காலரை தூக்குவார். ஏசப்பாவுக்கு சட்டெல்லாம் இருக்குதாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆமாம், அவர் ரசிப்பார். சாத்தானை பார்த்து என் புள்ள தாண்டா. யோபுக்காக தூக்குனாரா இல்லையா? என் புள்ள, என் தாசனாகிய, என் பக்தனாகிய யோபு தான். அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான், அவன் உத்தமன், எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்ப அங்க சாட்சி கொடுக்கிறார். அவனை தள்ளி அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, கவனிக்கணும், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். சித்தமானவைகளை எல்லாம், பாருங்க எப்படி அருமையா சாட்சி கொடுக்கிறார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ராஜாவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே, கவனிங்க, தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து விட்டார். அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவன். மகாராஜாவாக அரியணையில் உட்கார்ந்து பொழுதும் அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஆமென். உபத்திரப்பட்ட போதும் அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் அவன் செய்வான். ஆமென். நம்மளையும் பார்த்து அப்பா சொல்லணும், என் மகன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் மகள் என் இருதயத்திற்கு ஏற்றவள். அவள் இந்த பூமிக்குரிய ஜீவியத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகம் அவளுக்குள்ள ஒட்டாது. அவள் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாள், அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வான். எத்தனை பேர் அப்பாவுக்கு ஒரு அர்ப்பணிப்பை கொடுக்க முடியும்? ஆகவே இங்கே கவனிங்க, தாவீதின் வாழ்க்கையில இருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் விலக்கி அவனை இளைப்பாற பண்ணினார் என்று ஒரு வார்த்தை வருகிறது என்றால், அவனிடத்தில் இருந்த மெயின் குவாலிட்டி புறம்பான ஒரு அலங்காரம் கிடையாது, உள்ளான ஒரு அலங்காரம். ஆமென். உள்ளான ஜீவியத்தில் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தான். கர்த்தர் அதை பார்த்து ரசித்தார். ஆகவேதான் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வான் சொல்லி, கவனிங்க, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைமாக அங்கே கவனிங்க, ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக ராஜாவை கடவுள் தெரிந்து கொண்டார். ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், ஆகவே இவன் தான் பேர் சொல்ல, அவனை போய் நீ என்ன பண்ண, ராஜாவாக நிறுத்துகிற மேல நீ அபிஷேகம் பண்ணு, அவன் தான் நாட்டை ஆள போறான்னு சொல்லி அவர் போகும் பொழுது அவனுக்கு இருந்த குமார்களிலே வாட்டஞ்சாட்டமா இருந்த அந்த மக்களையெல்லாம் பார்த்து இவர் தான் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவான்னு சொல்லி அபிஷேகத்தை ஊற்றும் போது கர்த்தர் நிறுத்துன்றார்.
அந்த வாக்கியம் தான் இப்ப நம்ம படிக்க போறோம். படிமா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். கவனிங்க, இதெல்லாம் அவங்க அண்ணமாருங்க. அவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். கவனிங்க, இப்போ சாமுவேல் அவன் மாற்ற சாட்டமா இருக்கிறான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான். வெளிப்புற அந்த அலங்காரத்தை, வெளிப்புற அழகை பார்த்து இவனாதான் இருக்குமோ இந்த இஸ்ரவேலுக்கு, இவன் தான் ராஜாவா ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணுவதற்காக எழுந்து போகும்போது கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். நீ அவனுடைய வெளிப்புற சரீர வளர்ச்சியையும் அவனுடைய தோற்றத்தையும் முகத்தையும் பார்த்து நீ இவன் தான் ராஜான்னு நினைக்கிற. நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமோ. கர்த்தரோ என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் இது உண்மைங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமென். ஆகவே வெளிப்புற அலங்காரங்களினாலே, இப்போ உதாரணமா நான் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னா கவனிங்க, அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அல்லது பைஜாமா மாதிரி போட்டுட்டு அப்படியே உடலாம் அப்படியே பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கும். ஒயிட்டு சட்டை, ஒயிட்டு பேண்ட்டு காஸ்ட்லியாக இருக்கும். பல ஆயிரங்களை கொடுத்து நான் உடுத்திக்கணும் நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளைன்னு உங்களை ஏமாத்திடலாம். என் உள்ள அலங்கோலமாக இருந்தா அவர் சொல்வார், அக்கிரம செய்யக்காரனை என்னை விட்டு அகன்றுப்போ. நீ ஜனங்களுக்கு வேணா ஃபாஸ்ட் ஆயிரு, நீ ஜனங்கள் வேணா ஏமாத்து, நீ என்ன ஏமாற்ற முடியாது. உன் அந்தரங்க அலங்கோலமாக இருக்கிறது. ஜனங்க உன்னை வெளிப்புறமாக பார்த்து நல்ல பாஸ்டர் சொல்கிறாங்க, நானும் உன்னுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த உள்ளான நல்ல குணங்களே அலங்காரம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அது அலங்கோலமாக இருக்கிறது. சீ, என்னை விட்டு அகன்று போ அப்படின்னு சொல்லி புறம்பான இருளிலே தள்ளப்படுவேன். ஆமாம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் முகத்தை பார்த்து சரீர வளர்த்தியை பார்த்து பண்ணுற ட்ரெஸ்ஸை பார்த்து தானே ஏமாந்துடுவோம். இன்னைக்கு லவ்வில் கூட வேறாங்க இல்லையா, அவங்க அந்த வெளி தோற்றத்தை, அப்பா சூப்பர், என் கண்ணுக்கு இனிமையானவன், கண்ணுக்கு மணவாளன், சூப்பராக இருக்கும் வாழ்க்கை இணைஞ்சிடுறாங்க இல்லையா. அப்புறம் என்ன ஆகுது? வாழ்க்கை புட்டுக்குது. ஏன்னா இவங்க தோற்றத்தை வச்சு எப்பா இவர் நல்லவருன்னு கழுத்தை கொடுத்தேன், அப்புறம் தான் மோசமானவனா இருக்கிறான், மிருக குணம் உள்ளவனா இருக்கிறான், இவன் ஒரு சைக்கோ, சிகரெட்டால் என்ன பண்றான், சூடெல்லாம் வைக்கிறான், இப்படி சொன்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. யோசிங்க. அப்ப யாருமே முகத்தோற்றத்தை வைத்து எடை போடாதீங்க. ஆமென். ஆண்டவர் நம்மளை எப்படி எடை போடுறாருன்னா முகத்தோற்றத்தை வைத்து அல்ல, வெளி பிரகாரமான அலங்காரம், அப்படியே பவியமா நடந்து கொள்வது, அப்படியே பேசாம இருக்குது, அப்படியே ஸ்தோத்திரம் பண்றது, இதெல்லாம் பார்த்து அவர் ஏமாந்து போகல, இதெல்லாம் பார்க்கல. அவரு உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணாதிசயங்களையே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது கர்த்தருக்கு அலங்காரமாய் இருப்பதாக. அதான் நான் சொல்ல வருகிறேன். கடந்த காலங்களிலே ரட்சிக்கப்படாத நாட்களிலே உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை அலங்கோலமாய் இருந்தது. இப்பொழுதோ பரிசுத்த அலங்காரமாய் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறுவதாக. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? ஆகவே இங்க சொல்றாரு கர்த்தர், கவனிங்க, மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். அப்ப இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். அப்ப இப்படி யோசிச்சேன், அப்ப இதுல இருந்து என்ன, எப்படி இதை கொண்டு போறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். அந்த வசனத்தை படித்த உடனே தான் ஒரு செய்தியாக உருவாக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அதுக்கு ஒரு தலைப்பை கொடுக்க விரும்பினேன், எழுத ஆரம்பிச்சேன். கவனிங்க, இன்றைக்கு நாம் படிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு 2 வித அலங்காரம். 2 வித அலங்காரம். கவனிங்க, நம்முடைய புறம்பான சரீரத்தின் காரியங்களை வைத்து ஆண்டவர் ரசிக்கவில்லை, உள்ளான இருதயத்தின் அழகை கர்த்தர் ரசிக்கிறார். ஆமென். ஆகவே இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு 2 வித அலங்காரம். வாசிக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிப்போம்.
மயிரை பின்னி மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய கவனிக்கனா இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணங்களே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க பேதுரு சொல்றாரு, ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ, பாஸ்டர் இங்க பொம்பளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே பொம்பளைங்க தான் திருந்தணும் கிடையாது. அங்கே ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேரையும் தான் வச்சு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்க்கிறவன் அவளோடு கூட விபச்சாரம் பண்ணி ஆயிற்று, அவ்வளவுதான். அது அவங்களுக்கு தான், அவனுக்கு தான், ஆண்பாலுக்கு தான் இல்ல. ஒரு ஆடவனை இச்சையோடு கூட பார்க்கிற எந்த ஸ்திரியும் அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப இங்க ஒரு பெண்ணுக்கு தான் பேதுரு எழுதியிருந்தாலும் அங்க ஆண்களையும் நிறுத்த வேண்டும். ஆமென். அப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ முடியை அழகுபடுத்துவது அவங்களுக்கு ஒரு அலங்காரம். விதவிதமாக வாடுறாங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு முடிய விதவிதமாக வாருவாங்க. அந்த முடிக்காக என்னெல்லாம் செலவு பண்ணுறாங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் முடியே இல்லைன்னா கூட நட்டு வச்சுக்கிறான். இப்போ அது மாதிரிலாம் சிகிச்சை வந்துடுச்சு. ஏன் வழுக்கு தலையாக இருந்தால் தான் என்ன? ஸ்தோத்திரம். கவனிங்க, நம்மளுக்கு முடி நரைச்சி போச்சுன்னா உடனே வயசு ஏறிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆகவே கொண்டு வா டை. ஒரு முறை எங்க பொண்ணை காலையில் சேர்க்கும் போது உள்ள இருக்கிற பிரின்சிபால் உங்க அண்ணனை கூடுமா? ஐயோ மேம், அவர் எங்க அப்பா. சாரிமா உங்க அப்பா கூப்பிடு. காரணம் இந்த டை. எல்லாமே வெளுத்து போச்சுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனி, யோசிச்சு பாருங்களேன். நம்ம வெளிப்பிரகாரமாய் அலங்காரமாக இருப்பதற்கு கண்ணாடி முன்னாடி ஒரு அவரானா கூட நேரம் போகத்தே தெரியாது. சில லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி முன்னாடி நின்று கவனிங்க ஒரு புடவையை கட்டி பார்ப்பாங்க. பார்த்து நல்லா அப்படி போட்டுருவாங்க. அடுத்த புடவை இப்படி யாருன்னா இருக்கிறாங்களா? கரெக்டாக இருக்கிறாங்கம்மா, இருக்கிறாங்க. ஒரு பாஸ்ட் ஒரு டைம் ஆகி போச்சு, அப்படி போய் நிற்கிறோம். அவர் சொல்கிறாரு, எவ்வளோ நேரம் அந்த பேய் கண்ணாடி முன்னாடி நிற்கும். பேய்னா யாரு? அவங்க பொண்டாட்டி. அந்த பேயை கூடுப்பா. அவர் பாரு எவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு பாருங்க. இத்தனையும் போதிக்கிறவர். வெளியே வந்துட்டு உடனே அவர் சொல்கிறாரு, டைம் ஆச்சு, பாஸ்டர்ஸ் பண்ணிக்கு போனா அந்த பேயை கூப்பிடு, கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கா, புடவையை கட்டிக்கா அவுத்து போடும், புடவையை கட்டிக்கா அவுத்து போடும், புடவையை கட்டிக்கா அவுத்து போடும். அப்போ யோசித்தேன், இந்த மனுஷன் ஃபுல்ஃபிட்டில் தான் பயங்கரமாக அடித்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் அவுட் ஆஃப் ஏரியாவில் வந்து பார்க்கும்போது மனைவி என்ன பண்ணுறாரு, சரி அவங்கள கொஞ்சம் கூப்பிட அப்படிலாம் நிதானமாக சொல்லலை. அது ஒரு பேய். அது பார்த்து கட்டி முன்னாடி கண்ணாடியில் நின்று பார்க்கும். அப்போ கூட அப்படியே தான் இருக்கும். இப்படியே நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிற நாம தான் என்ன பண்ணுறோம், பேசிடுறோம். அப்போது கவனிங்க, என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் பண்ணுறதுக்காக கண்ணாடி. எங்கள் பொண்ணு, அப்பா நீங்கள் எது போய் வாங்கி கொடுக்குறியோ இல்லையோ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏம்மா அப்படி முன்னாடி நின்று அப்படியே டைம் கணக்காக மணி கணக்காக ட்ரெஸ் பண்ணுறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, எழுந்த உடனே யாருன்னா கண்ணாடி பார்க்காம இருக்கிறீங்க? கண்ணாடி பார்க்காம இருக்கிறீங்களா? கண்ணாடி பார்க்காம இருக்க மாட்டோம். அப்பப்போ அந்த கண்ணாடியை யாருன்னா உங்களை நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே போய் என்ன பண்ணுவோம், கண்ணாடி முன்னாடியே நின்று அதை ஊர்ஜிதப்படுத்துக்குவோம். கவனிங்க, ஒரு கண்ணாடி நீ நல்லா இருக்கிறியா நல்ல அல்லன்னு உன்னை சொல்லி வெளிப்பிரகாரமான அந்த அலங்காரத்தை பார்த்து சரி பண்ணிக்கோன்னு சொல்லுகிறது என்றால், இந்த பரிசுத்த வேதம் என்கிற கண்ணாடி உன்னுடைய உள்ளான குணாதிசயங்களை கவனிங்க அழகுபடுத்திக் கொள் என்று சொல்லுகிற ஒரு கண்ணாடியா இருக்கிறது. ஆமென். அப்போ கவனிங்க, இன்னைக்கு இந்த வெளிப்புறமான அந்த சரீர அலங்காரத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்னவோ பண்றாங்க தெரியுங்களா? அப்போ இங்க சொல்றாரு பேதுரு, ஒரு ஸ்திரீ முடியை அழகுபடுத்தி, அல்லது நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரிந்து கொள்ற பாஷையில, தலையை வாரி தங்க நகைகளை அணிந்து
ஆமாம். ஒரு சரடு இருந்தால் பத்தாது. 4 பேர் என்ன நம்மளை மதிக்கணும், ஒரு கெத்தாக நினைக்கணும். போடு இன்னும் 2 3 வெளியே போகும்போது. சில சபைகளை போய் பாருங்க, தங்கத்தை தான் பார்ப்பாங்க. ஐயோ நம்ம பக்கத்தில் உட்காந்து இருக்குது, கழுத்து நிறைய போட்டு இருக்குது. சில சபையெல்லாம் இருக்குது, அழகு பதுமைகளாக வந்து உட்காருவாங்க, ஸ்டைலிஷாக உட்காருவாங்க, ஸ்டைலிஷாக போய்க்கினே இருப்பாங்க, கையெல்லாம் தட்டவே மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க, இவங்க கட்டிக்கிற புடவை எவ்வளோ இருக்கும். போன உடனே இந்த சபை ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்ககிட்ட ஓடி போய் கேட்கணும், இந்த பட்டு புடவை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டு அந்த கடையில் போய் நம்மளை வாங்கி அடுத்த வாரம் என்ன பண்ணணும், கட்டிக்கிட்டு வரணும். உன்னை விட நான் இழைச்சோலா? இந்த போட்டி தான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது, சபைக்குள்ளேயும் நடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சபை உலகத்தை கலக்கிறவர்களாய் மாற வேண்டும். மாறாத சபைக்குள்ள உலகம் வந்துச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ கவனிங்க, ஒரு ஸ்திரீ கவனிங்க, தலையை வாரி தங்க நகைகளை அணிந்து விலை உயர்ந்த உடைகளை உடுத்திக் கொள்வது புறம்பான அலங்காரம். ஆனால் அதே வேளையில பேதுரு சொல்லுகிறார், அறிவே இல்லாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, அதாவது உங்களுடைய நற்குணங்களே அலங்காரமாய் இருப்பதாக, இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சில பேர் ஒன்றுமே போட மாட்டாங்க, எளிய உடையாக தான் உடுத்தின்னு வருவாங்க. பாருங்க, அவங்கள பார்க்கறதுக்கு தெய்வீகமாக இருக்கும், முகத்தில் அவ்வளோ தேவ பிரசன்னம் இருக்கும். அவங்கள பார்த்தா அப்படியே கடவுளையே பார்க்குற மாதிரி. எத்தனை பேர் அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? நான் பார்த்துருக்கிறேன். சில பேர்லாம் பார்க்கும்போது அப்படியே அவங்கள ஆண்டவரை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்க உள்ள அழகாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். சில பேர் பயங்கரமாக அப்பி வச்சுருந்தாலும் என்னத்த அந்த முகத்துக்கு பட்டியை பார்த்து வண்ண சாயத்தை பூசி பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாலும் அது ரசிக்கவே முடியாது. அவங்க நினச்சிக்குவாங்க நான் சூப்பர் அழகுன்னு சொல்லி. உன் மனசில் நீ வச்சுக்கோ. இந்த புறமான அலங்காரமாக இராமல் உங்கள் உள்ளத்திலே மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவி. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, நீ குடும்பம் நடத்துகிற பெண்மணியா இருக்கும்போது நீ உன் வீட்டுக்காரங்கிட்ட வாயாடியா இருக்காத, சண்டைக்காரியா இருக்காத. சொல்றது புரியுதுங்களா? ஆமே. வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை பேசிட்டா இந்த அமைதலும் ஆவியும் உடைய பெண்மணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 10 வார்த்தை பேசுவாங்க, 10 வார்த்தை பேசுவாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? ஏன் இந்த ஆள் திட்டினாதான் திட்டிமானா போட்டோம், ஒரு லூஸு மனசுக்குள்ளேயாவது திட்டிக்கின்னு நம்ம அமைதியாக இருப்போம். அப்படி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தால் தானேங்க அந்த உறவு, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பதிலுக்கு பதில், ஏட்டிக்கு போட்டி. ஏண்டினா நான் உன்னை ஏண்டான்னுவேன். இப்படி சொன்னால் என்னங்க ஆகும்? நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இல்லையா? சரி, ஏதோ வீட்டுக்காரர் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அந்த டென்ஷன் இந்த டென்ஷனில் வராரு, ஏதோ ஒரு வார்த்தை விட்டாரு. மாறாக நீ பத்திரகாளியாய் மாறிடாதே. ஆமென். மாறாக நீ ராட்சசியாய் மாறாதே அப்படின்னு உங்களை இல்லை, பொதுவாக சொல்கிறோம். மாறாக நீ பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆயிடாத. ஏன்னா உன்னை குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது பைபிள். என் வாழ்க்கைக்கு நான் கணக்கு கொடுக்கணும், உன் வாழ்க்கைக்கு நீ கணக்கு கொடுக்கணும். ஆக உன்னை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அம்மா மகளே, விதவிதமாக புடவை கட்டுறது அலங்காரம் தான், அது வெளிப்பிரகாரமான அலங்காரம். விதவிதமாக நகை அணிவது அலங்காரம் தான், அது வெளிப்பிரகாரமான அலங்காரம். சரியா? விதவிதமாக தலைவாரத்து அலங்காரம் தான், அது புறமான அலங்காரம். இந்த உலகத்தோடு கூட அது அழிஞ்சு போகும். ஆனால் அழியாத அலங்காரமாக இருக்கிற சாந்தத்தோடு கூடிய அமைதியுள்ள ஆவி, உன் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த ஆவி. சாராள் தன் புருஷனை ஆண்டவனே என்று அழைத்தார்களாம். ஓகேவா? நீ பேர் விட்டு கூட கூப்பிடு, ஆனால் வாடா போடான்றத. இந்த நாட்களில் அதுக்கு மிஞ்சி போச்சு. யோசிச்சு பாருங்க. ஆகவே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை தன்னுடைய கைகளினாலேயே என்ன பண்றாங்களா, இடித்து போடுகிறார்கள். ஆவது மென்னால சில பேருக்கு கோபம் வரும். நீங்கள் என்ன பாஸ்டர் எப்போ பாரு புருஷன் பண்ண சண்டை போட்டு எனக்கு தான் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்க, அந்த ஆளுக்கு பண்ண மாட்டேன்றீங்க. அந்த ஆளை விட உங்ககிட்ட தான் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நீ வீட்டை கட்டு. ஆமென் சொல்கிறாங்க இல்லையா? ஆவதும் பொண்ணால அழிவதும் பொண்ணால, ஆவதும் என்னால அழிவதும் என்னால. ஒரு பொம்பளை நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆமென். ஒரு பெண்ணை நினைச்சா வீட்டையும் ஆள முடியும், நாட்டையும் ஆள முடியும். ஜெயலலிதா ஆண்டாங்களா இல்லையா?
ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி ஆண்கள் எல்லாருமே அப்படியே தவழ்ந்து போனாங்களா இல்லையா? அங்க இருப்பாங்க, இங்க அப்படியே இங்க தான் அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிட்டு எழுந்து போவாங்க. விழுந்து வணங்குற அமைச்சரை கூட கண்டுக்காது மற்றவங்களை என்ன பண்ணோம், அப்படி ஆட்டி படைச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா? அதுக்கும் ஒரு கெத்து வேணும்ல, அதுக்கும். ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ ஆண்கள் அவங்கள அடிமைத்தனம் பண்ணாங்களோ தெரியல. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆக ஒரு குடும்பம் கூட கட்டுவது, ஒரு வீட்டை கட்டுவதுன்னா, குடும்ப வாழ்க்கை என்பது கட்டப்படுவது யாராலன்னா அது பெண்களால். ஆகவே அப்பாடா சோத்திரம், ஆம்பளை ஆகி எனக்கு அதில் பங்கு இல்லை, நான் போய் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து அப்படியே ஜாலியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு ஆண்களும் செய்யக்கூடாது. ஆமேன். ஆண் பாதி பெண் பாதி, ரெண்டு பேரும் இணைஞ்சவங்க தான் சரீரம். ஆமேன். மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறானா, ஓகேவா? ஆமாவா இல்லையா? அப்போ புருஷர்கள் பொறுப்புள்ளவர்களாய் நடக்கணும். அவங்க வெளியே போய் உழைச்சி சம்பாதிச்சு அவங்க கொண்டு வந்து கொடுக்கிற அந்த பொருளாதாரத்தினால குடும்பமாக நடத்தப்பட வேண்டும். ஆமாம். சப்ஜெக்ட் எங்கே போகுது இல்லையா? நான் திரும்பிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே சொல்லப்படுகிறது கவனிங்க, ரெண்டு காரியம். ஒன்று என்ன அலங்காரம்னா வெளிப்புற அலங்காரம், அதாவது புறமான அலங்காரம். இன்னொன்று உள்ளான அலங்காரம். இன்னைக்கு கவனிங்க, இந்த புறமான அலங்காரம் பண்ணுறதுக்கு தான் உலகத்தில் மெஜாரிட்டி அதிகம். ஒன்றும் இல்லை, முகேஷ் அம்பானியுடைய மனைவி பேர் நீதா. நீதா தானேம்மா? நீதா தானே? முகேஷ் அம்பானியுடைய மனைவி கவனிங்க, அவங்க உடுத்துகிற ஆடையே கவனிங்க வைரத்தினாலான ஆடையா. அப்படியா அலங்காரம் பண்ணி அங்கே ஜக 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 ஜகன்னு ஜொலிச்சாலும், இந்த உலகமே அப்பாடான வாயை பிளந்தாலும் மறுமையில் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆமாம். இங்கே ஒன்றுமே இல்லாமல் பழைய கந்தையை நீங்கள் கவனிங்க கசக்கி அல்லது தோச்சி உடுத்தினா கூட கவனிங்க, அந்த எளிய உடை ப்ளஸ் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அற்புதமான நல்ல குணம் மறுமையில் உனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். ஆமாம். அந்த அம்மா சாப்பிட்ற டீ தூள் 1.5 கோடி ரூபாயா? நான் படிச்சிருக்கிறேன். 1.5 கோடி ரூபாய். அவங்க போகிற ஒவ்வொரு ஜோடி செப்பலும் லட்சக்கணக்கில் போகுது. இப்படி ஆடம்பரமாய் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரிங்களா? இன்னைக்கு ஆக்ட்ரஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மேக்கப் இல்லாமல் பாருங்களேன், பார்த்தா பயந்துடுவோம். மேக்கப்போடு கூட பார்த்தா அப்பா இப்படி ஒரு நடிகை இல்லவே இல்லை, அவள் தான் என் கனவு கண்ணி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் புறம்பான அலங்காரம். புறம்பான அலங்காரம் எல்லாம் உன்னை என்னையும் எங்கே கொண்டு போவோம்னா ஆக்கினைக்கு தான் கொண்டு போவோம். உள்ளான அலங்காரமாகிய நற்பண்புகள், தேவனுக்கு பிரியமான குணாதிசயங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும். ஆமாம். யூடியூப்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஷா சாய் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கிறாப்பல்ல, அவனை குறித்து கவனிங்க, நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. தான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், போகிறான் ஏழை மக்களை பார்க்குறான், அப்படியே கட்டுக்கட்டாக எடுத்து கொடுக்குறான். அந்த ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குது, அவங்கள சந்தோஷமாக்கி அந்த சந்தோஷத்தின் அழகை ரசிக்கிற நல்ல குணம், அது தேவனுடைய பார்வையில் ஒரு விலையேற பெற்ற அலங்காரமாக இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? ரட்சிக்கப்படாத ஒரு நபரே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் வாசல்ல வந்து ஒரு பிச்சைக்காரன் அம்மா தாயன்னா கூட எப்பா போயிட்டு வாண்டுருவோம், போயிட்டு வா ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட கவனிங்க ரட்சிக்கப்படாத நல்லவங்களும் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் பரிசுத்தவான்களும் கிடையாது, ரட்சிக்கப்படாத எல்லாரும் படுபாவிகளும் கிடையாது. பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே இங்க பேதுரு சொல்லுகிற அலங்காரம் வெளியே தெரியும் அலங்காரம், இன்னொன்று மறைந்திருக்கிற அலங்காரம். வெளியே தெரியும் அலங்காரம் சரீரத்தில் செய்யப்படும் அலங்காரம். வெளியே தெரியாத மறைந்திருக்கிற அலங்காரம் என்பது தேவன் விரும்புகிற நற்குணங்கள் என்கிற ஆவியில் பெற்றுக்கொள்ளும் அலங்காரம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ இன்றைக்கு இதை குறித்து கொஞ்சம் நம்ம படித்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வருகிற ஜூலை மாதத்துலேருந்து ஆண்டவருக்கு
கவனிங்க, நம்ம உள்ளான இருதயத்தில் அவரை பிரியப்படுத்துகிற ஒரு உள்ளாய் மறைந்திருக்கிற அந்த அலங்காரத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம ஒன்றித்து வாழ்வோம். அது நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒன்று புறம்பான அலங்காரம், அதனுடைய மதிப்பையும், உள்ளான அலங்காரம் அதனுடைய மதிப்பையும் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்பர் 1, வெளியே தெரியும் அலங்காரம், புறம்பான அலங்காரம். இது விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு ஒரு விலை உண்டு, இதுக்கு ஒரு விலை உண்டு. வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். மயிரை பின்னி. இப்போ உங்களுக்கு கொண்டை போட தெரியலனா ஒரு பணம் கொடுத்துட்டுனா அதுக்கு கொண்டை போடுறதுக்கு ஆள் வருவாங்க. பியூட்டி பார்லர்லாம் இருக்குது தெரியும் இல்லைங்களா? ஆமென். முடியே இல்லைன்னா கூட கவலை இல்லை. ஒட்டு முடி மற்றவங்களை பார்த்தே ஏமாந்துடுவாங்க. என்னன்னா அவ்வளோ முடி அப்படியே கீழே தொங்குற மாதிரி வச்சுடுவாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு விலை இருக்குதா இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, கருப்பாக இருக்கிறவங்கள வெள்ளையாக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் டாக்டர் மோன்ஸ்லான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதாவது பேக்கேஜ் இருக்குது. அதாவது 5000லேருந்து 30,000 வரைக்கும் அது ஒரு பேக்கேஜ். 5000லேருந்து 50,000 வரைக்கும் அது ஒன்று. 5000லேருந்து 1,00,000 வரைக்கும் அது ஒன்று. இப்படி இருந்தால் கவனிங்க, ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு இந்த புறம்பான அலங்காரம் கருப்பாக இருக்குது இல்லையா, வெள்ளையாக மாற்றிடுறாங்களாம். ஒன்றும் இல்லை, நடிகை ஸ்ரீதேவி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் தயவுசெய்து தெரியாதுன்னு மாத்திரம் சொல்கிறாதீங்க. இந்த ஸ்ரீதேவி கவனிங்க, ஒரு காலகட்டத்தில் அவங்க இயற்கையான அந்த நாசி, அந்த மூக்குன்றாங்க இல்லையா, அதை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வேற மாதிரி மூக்கா மாட்டாங்க. எங்கே போனோடனே பாலிவுட் அப்படின்னு சொல்கிற கவனிங்க, இந்தி ஃபீல்டில், இந்தி திரையுலகத்தில் போனோடனே வித்தியாசமான அலங்காரத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் வித்தியாசமாகவே செத்து போயிட்டாங்க. அவங்க தண்ணி அடித்து துபாயில் பாத்ரூமில் போய் அவங்க ஃபுல் போதையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே அந்த பாத்ரூம் அந்த குளியல் தொட்டி இருக்குல்லையே அதில் விழுந்து ஏற்கனவே அதில் இருக்கிற தண்ணி அப்படி வந்து செத்து போயிட்டாங்களா அவங்க. ஆகவே எப்பவுமே வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை நீ விரும்பும்போது, நான் விரும்பும்போது அது நமக்கு டேஞ்சர் தான். ஓகேவா? அது தற்காலிகமானது தான், அது அது நிலையானது கிடையாது. ஆனால் இந்த உள்ளான அலங்காரம் கவனிங்க நித்தியமானது, அதுக்கு அழிவே கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு புடவையே கட்ட தெரியலனா பரவாயில்ல, ஒரு ஆம்பளை வந்து புடவை கட்டி விடுறான், அதையும் ரீல்ஸில் காமிக்கிறாங்க. ஆமாவா? ஆமென். அப்போ அழகே இல்லாதவனை அழகுபடுத்துவது எப்படி? பயங்கரமான பியூட்டி பார்லர்லாம் இப்போ வந்துடுச்சுங்க. இன்னைக்கு ஜனங்க அதை தாங்க நிறைய விரும்புகிறாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் பொண்ணு சொல்லுது, எப்பா நகத்துக்கு ஆயிரக்கணக்கெல்லாம் பணம் செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதுதான் பேஷன். அவங்களுக்கு பணம் இருக்குது, செலவு பண்ண தெரியல. ஆகவே அழகுபடுத்திக் கொள்வதற்காக லட்சங்கள் செலவு பண்ணுறாங்களாம். உனக்கு ஒன்றும் இல்லைனாலும், எனக்கும் ஒன்றும் இல்லைனாலும், உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவே அலங்காரம். ஆமென். அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பே அலங்காரங்க. புரியுதுங்களா? அப்போ கவனிங்க, இந்த புறமான அலங்காரம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் உள்ளான அலங்காரம், அதாவது உள்ளே மறைந்திருக்கும் அலங்காரம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இந்த அலங்காரம் உள்ள மறைஞ்சிருக்கிறதே, ஆண்டவர் சொல்லுகிறார அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, நல்ல குணங்கள், இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. உங்களுக்கு எது தேவை? பியூட்டி பார்லர் தேவையா? பியூட்டி பார்லர் போனால் பல ஆயிரங்களை செலவு பண்ணணும். ஆனால் நீங்கள் தேவனோடு கூட உறவாடுங்க, உங்கள் அகம் அழகாயிடும். அகம் அழகாயிடுச்சுன்னா முகம் தெய்வீகமாக மாறிடும். ஆமென். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும். அப்போ தேவனோடு கூட உறவாடும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனை நோக்கி நம்ம நல்ல ஜெபம் பண்ணும் போது, தேவனுக்கு நமக்கு நல்ல நெருக்கம் உண்டாகும் போது, நம்முடைய முகமே ஒரு தெய்வீக முகமாய் மாறிடும். ஆமென். 1 பேதுரு 3:4 அதை சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எனக்கும் இந்த காலை வேளையில் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அலங்காரம் என்னன்னா உள்ளான அலங்காரம். அந்த உள்ளான அலங்காரம் என்னங்க? பரிசுத்தமாக இருப்பது, ரட்சிப்பை காத்துக்கொள்வது, கணவர்களுக்கு கீழ்ப்படிவது ஒரு அலங்காரம் தானே. ஆமே ஏமா அப்படின்னா யாரு மனைவி
வச்சிருப்பார், போட்டு துண்ணு. யோசிச்சு பண்ண, இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு அப்படி பண்ணி இது பண்ணி வீட்டுக்கு வருவாங்க, சோறு போட அதை ஆக்கி வச்சிருப்பார், போட்டு துண்ணு. ஆனால் வீட்டில் வந்து கவனிங்க, இப்படி பண்ணிட்டு சர்ச்சில் அப்படியே ஆவியில் நிரம்பி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமாக இடைப்பட்டார், இதை பேசினார் அதை பேசினார். வீட்டுக்காரனுக்கு கீழ்ப்படிய கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அவரு. வீட்டுக்காருக்கு கீழ்ப்படின்னு கர்த்தர் ஒரு நாள் பேச மாட்டாரா? சொல்றது புரியுதுங்களா? ஆனால் இங்கே அதை சொன்னார் இதை சொன்னார், ஆனால் இதை மாத்திரம் கர்த்தர் சொல்லவே மாட்டார். புரியுது? எதை? உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிமா, வாடா போடான்னு பேசாதம்மா, மரியாதை கொடுமா, கீழ்ப்படி. ஆனால் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன அப்படியே தத்ரூபமா என் கூட பேசுகிறாரு, சொப்பனத்தில் வராரு, கனவுல பேசுகிறாரு, ஓ நான் பார்த்துக்கிறேன் அது மாதிரி ஆளுங்களை. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் கையில் தொடப்பு கட்ட கையில் தொடப்பு கட்ட, அது கையில் பீச கையில் இருந்தது, அந்த லெஃப்ட் கையில் இருந்தது, வீட்டுக்காரனுடைய தள்ள முடி செய்வியாடா யாருலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க இப்போ இல்லை, ஓகேவா? ஆனால் ஆவியில் நிரம்பி ஃபுல் ஃபீட்டுக்கு முன்னாடி கீழே சாட்சி கொடுக்குற பயங்கரமான தேவதை. வீட்டுக்கு போனால் அவங்க துர்தேவதை. சர்ச்சுக்கு வந்த ஏஞ்சல் வீட்டுக்கு போனா டெவில். வீட்டுக்கு போனா என்ன? டெவில். ஓகேவா? ஆகவே ஸ்தோத்திரம். நாம கூட சில நேரங்களில் இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் இல்லை, ஒரே வேஷம். சாந்தமோ அமைதலோ கூடிய ஆவி. அப்போ பணிவின் ஆவி, கீழ்ப்படுகிற ஆவி, விசுவாசம், நாங்க தாழ்மை, பெருமை. என்னது பெருமை பண்ணுறவங்க தான் பயங்கரமாக பீத்திக்குவாங்க, பயங்கரமான ட்ரெஸ்ஸு அப்படியே டிப்டாப்பாக அப்படியே நகை நட்டு அப்படி. ஏன்னா மற்றவங்க பார்த்து என்ன பண்ணணும், அவனுக்கு மேலே நான் பயங்கரமான ஆள் அப்படி சொல்லணும். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லாதவங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீங்களே எனக்கு அழகு போதும். ஆமென். அப்போ நமக்கு எது அழகாக வேணும்? ஆவியிலே எளிமை, கடவுள் விரும்புகிற குணாதிசயம். அப்போது கவனிங்க, தாவீது ரொம்ப ரொம்ப தாழ்த்துறான். கவனிங்க, ராஜ வஸ்திரத்தை தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த வீதிக்கு வரும்போது அரண்மனையிலேருந்து இறங்கி வந்து என்ன பண்ணுறான், ராஜ வஸ்திரத்தை தூக்கி போட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடி கர்த்தரை துதித்தான். நான் தேவனுக்கு முன்பாக இன்னும் நேசனாக இருப்பேன், நான் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மேலே இருக்கிற மீகால் இருதயத்தில் அவமதித்தாலாம். கடைசி வரைக்கும் அவளுக்கு குழந்தையே கிடையாது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இரண்டாவது கவனிங்க, புறமான அலங்காரத்தின் தகுதி அழியக்கூடிய அலங்காரம். அழியக்கூடிய, அதுக்கு உதாரணம் 1 பேதுரு 3:3 எழுதிங்க. அழியக்கூடிய அலங்காரம். சரி, பயங்கரமாக சூப்பராக 50,000 கொடுத்து நீங்கள் பியூட்டி பார்லர் போய் அலங்காரம் பண்ணாலும் சாவர வரைக்குமா இருக்க போதா? கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா அவ்வளோதான், ஏசி ரூம்லேயே தான் இருக்கணும். அது நாங்கள் பார்ப்போமே, உள்ளுக்குள்ளே சிரிப்போம் வரும், அதையும் கண்ட்ரோல் பண்ணோம். நிறைய பேர் அப்படியே பயங்கரமாக கருப்பாக இருக்கிறவங்களாம் சூப்பராகி உக்காந்துருப்பாங்களா மணவரையில், அந்த சர்ச்சில் நடத்தி வைக்கிறோம் இல்லையா கல்யாணத்தில். சில நேரங்கள் அப்போல்லாம் கரண்ட் இல்லாமல் கட் ஆயிடுச்சுன்னா வரவே வராது. அப்போ தத்தளிப்பாங்க எல்லாருமே, அப்படியே அந்த பெயிண்ட்டு அப்படியே என்ன ஆவான், பார்க்கறதுக்கு அகோரமாக இருக்கும். அப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு கவனிங்க, இவ்வளோ பணங்கள் என்ன பண்ணுறாங்க, செலவழிக்கிறாங்க. அப்போ கவனிங்க, இது அழியக்கூடிய அலங்காரம். இந்த அலங்காரம் நமக்கு வேண்டாம். ஆமென். இன்னொரு அலங்காரம் அழியாத அலங்காரம், அதுதான் தேவன் விரும்புகிற நற்குணாதிசயங்கள். ஆமென். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிரியமும் நன்மையும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உள்ள மறுரூபமாகுங்க. எப்படி? வசனத்தை கொண்டு. பைபிளை படிக்கிறோம். பெரயா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் தெசலோனிக்கேயா பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். கையை தட்டுவோமா? இங்க இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் நற்குணசாலிகளாய் மாற வேண்டும். ஆமென். ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். அப்ப இந்த அலங்காரம் அழியாத அலங்காரம். அடுத்து கவனிங்க,
வெளியே தெரியும் அலங்காரமாகிய புறம்பான அலங்காரம் இந்த பெருமையானவைகளை பேசும். அது ரட்சிக்கப்பட்ட ஆளா இருந்தா கூட. லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர். இது சொல்றது பாரு எப்படி புறமான அலங்காரம் பண்ற ஆள். இது நான் ரட்சிக்கப்பட்டவன் ஒரு கவனிங்க, எப்பவுமே நிதானமாக நடப்பான். அவன் வாழ்க்கையில் நடக்கும் பணிவு, பரிசுத்தம். சில ஆட்கள் 3 அடிக்கு மேலே நடப்பாங்க. அவங்க அப்படி சூப்பராக அப்படி இருப்பாங்க, வருவாங்க. அவங்கள பிரதர்ன்ட்டால கோவம் வந்துடும். நான் ரெவரண்ட்டு, என்ன போய் பிரதரா, அவங்கள ரெவரண்ட்டுன்னு கூடணும். இப்போலாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, கவனிங்க, பிஷப்பு, அப்புறம் ரெவரண்ட்டு, அப்புறம் இருக்கிற இப்போ எல்லாத்தையும் வட்டத்தையும் தூக்கி போட்டுக்கிறாங்க. இப்போ உதாரணமாக நான் வந்து எம்எஸ்சி படிச்சிருக்கணும்னு வச்சிங்களேன். வெறும் எம்எஸ்சின்னு போட்டாலே பிரச்சனை கிடையாது. 10th +2 அப்புறம் பிஎஸ்சி அப்புறம் எம்எஸ்சி, ஒரே எம்எஸ்சின்னு போட்டுக்க. ரெவரண்ட்டு, டாக்டரு, பிஷப்பு, அப்புறம் தான் பேர். ஒரு பாஸ் சொல்கிறாரு, நீ சாதாரண பிரதர்னே என்ன சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், கவனிங்க, வளர்ந்தவங்க யாரும் தம்பட்டா வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வளராதவங்க, இந்த உள்ள பெருமை பிடிச்சவங்க யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் பெரிய சர்ச்சு வச்சிருக்கிறேன், என் சர்ச்சில் 5000 பேர் வராங்க. என்ன போய் நீ பிரதர். நான் வெளியே போயிட்டா எல்லாருக்கும் பிரதர் தான், சில பேருக்கு சார் தான். சில பேர் கவனிங்க, வண்டியில் போகும்போது தாறுமாற போயிட்டா யோ நான் அப்படின்னு கூட சொல்லுவான். என்னது யோவா? நான் யார் தெரியுமா? நான் பாஸ்ட் விடுவான் ஒரு அறை. ஆமாம், கவனிங்க, ஸ்தோத்திரம். இங்கே தான் நம்ம பாஸ்ட்டு. வெளியே போனால் மற்றவங்களுக்கு நம்ம கவனிங்க சராசரி மனுஷங்க தான். ஆனால் நம்முடைய குணாதிசயங்களால் அவர்களை ஈர்க்க வேண்டும். அப்போ சொல்லுவாங்க, சார் நீங்கள் யார்? நான் ஒரு ஊழியக்காரன். குணாதிசயம் ஆச்சரியமாக இருக்குதுங்க. நீங்கள் யார்? நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவள், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவின் மகள். ஆமாம். அப்போ கவனிங்க, இங்கே பெருமையை பேசுகிறாரு. சொல்கிறாரு, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். பாருங்க, இன்னொருத்தனுக்கு சுட்டி காமிச்சு விரல் நீட்டி, விரலை நீட்டாத. அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். உன் பிரச்சனை நீ சரி பண்ணிக்கோ. இப்போ நான் என் கண்ணில் இருக்கிற பெரிய உத்தரத்தை பார்க்காம இவங்க கண்ணில் இருக்கிற அந்த சின்ன தூசியை எடுத்து பண்ணுமா, சரியாகுமா, இதை பண்ணு, அதை பண்ணு, நீ சரியாகும் முதல்ல. எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஆமென், ஆமென். நான் யாரை மாத்திரம் சரிப்படுத்த முடியும்னா என் மனைவியை. அதுக்குள்ளே சும்மா தொந்தரவு பண்ணால் அவளுக்கு என்ன ஆகிடும்? ஐயோயோ, என்னடா இவனு ஒரு சைக்கோவா என்ன இந்த ஆள்? நீ செயினெல்லாம் போடக்கூடாது, பாஸ்டர் பொண்டாட்டினா முண்டிசி மாதிரி வரணும், தாலி கைட்டு. அது நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ, ஆனால் அதிகம் படுத்திக்காத. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். ஒரு இடத்துல போய் பிரசங்கம் இது சத்தியம் சொல்லி ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்தா, வர ஆசை தான் பாஸ்டர், நாங்கள் சர்ச்சுக்கு வந்தால் முண்டிசி மாதிரி வந்துடணும், ஆகவே பயமாக இருக்குது. ஆப்பாடா, இது ஒரு பிரச்சனை இல்லையா? ஆகவே செயினை போடு, உடனே தப்பே இல்லை. எங்கள் தாலிக்கும் செயினுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எந்த தடையும் இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆமென். எதுவுமே மிகைப்படுத்தாதே. ஆமென். அதிகமானாதான் பாவம். அப்போ சில பேர் பாருங்க, எதுவுமே போட மாட்டாங்க, அப்படி பியூர் ஒயிட்டாக இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் அவ்வளோ குர்ணி அழுக்கு இருக்கும். பார்த்தீங்களா நீங்கள்? நிறைய கிறிஸ்தவன்னு சிலது நடமாடுது பார்த்தீங்களா? சொல்லுவாங்க, அவங்களுக்கு பேர் இப்படி ஒன்றா வைக்கலாம், ஜந்துக்கள். அது பெருமை. நான் அந்த சர்ச்சி, சர்ச்சை பிடிச்சின்னு உக்காந்து அந்த சர்ச்சு தான் உன்னை என்ன கொண்டு பரலவத்துக்கு கொண்டு போகும். நான் யார் தெரியுமா? அந்த பேர்லாம் சொல்ல வேண்டாம், சர்ச்சு பேரெல்லாம். நான் இந்த சாட்சி, நான் அந்த சாட்சி, நீ இந்த சாட்சி, எந்த சாட்சி, என் சர்ச்சு தெரியுமா 5 அடுக்கு மாடி. எந்த மாடியா இருந்தானே அதுவும் அவனை பரலவம் கூட்டி போகுது. கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஓலக்கொட்டா சர்ச்சி, அதில் ஆராதிக்கிற ஒரு புள்ள உண்மை ஒத்தமாக தன்னுடைய உள்ளான குணாதிசயங்களால் தேவனை மயப்படுத்தும் போது இங்கே கண்ண முன்னா அடுத்த வினாடி தேவனை முகமுமாய் பார்க்கும். ஆமென். பெருமை பீத்திக்கூடாது, பெருமையானதை பேசிக்கூடாது. எனக்கு அது இருக்குது இது இருக்குது. சில பேர் வாய ஆரம்பித்தால
நம்மளை ஆப்பாயிடுவாங்க, அவங்கள பற்றி அதிகமாக பேசுவாங்க. அது மாதிரி தான் இந்த லிஸ்ட்டு. இவர் சொல்கிறாரு, அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவு பாருங்க உள்ளத்தில் அடுக்கு. அடுத்து வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூட பெருமை. சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி தசமபாகம் கூட பெருமை. சரிங்களா? சில பாஸ்ட்டுங்க 10,000 கொடுக்குற ஆளை தான் தூக்கி முன்னாடி வச்சுக்குவாங்க. இந்த 5 ரூபா போடுற கேஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபா போடுற கேஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்குதுமா உலகத்தில். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எந்த கஷ்டத்துலேருந்து நீ காணிக்கை போட்டேன்னு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாம் வாரி இறைச்சானுங்க. ஆனால் ஒரு விதவை ஸ்திரீ 2 காசை போட்டாங்க. கர்த்தருக்கு அதுவே உகந்த காணிக்கை. அதுக்காக 2 காசை போடாதீங்க, அதெல்லாம் இப்போ இல்லை. சரிங்களா? கவனிங்க, இதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. நீ 1 லட்சம் கொடுத்தியா, 10 ரூபா கொடுத்தியா, அதெல்லாம் கிடையாது. கொடுக்கறத மனப்பூர்வமாக கொடுத்தியா, இதை தான் கர்த்தர் பார்க்குறாரு. ஆமாம். அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கரங்களை தட்டுவாமா. எங்க பாருங்க, இந்த ஜெபம் 1 நிமிஷம் கூட இருந்திருக்காது. ஆனா அதுக்குள்ள பாவி பரிசுத்தவனாய் மாறிட்டான், பரிசுத்தவான் படுவாவியா மாறிட்டான். கர்த்தர் சொல்றாரு, அவன் அல்ல. யாரு? பெருமையா வெளிப்பிரகாரமான அந்த காரியங்களை பேசின அவன் அல்ல, தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் கண்ணை கூட உங்களுக்கு நேரம் ஏறெடுக்க எனக்கு துணிவில்லை மார்பில் அடித்து கொண்டானே, இவனே நீதிமான். ஆமென். அவன் அல்ல, இவனே நீதிமான். கிட்ட வந்துட்டான் ஆண்டவர் கிட்ட. ஆகவே ஸ்தோத்திரம். கவனிங்க, புறம்பான அலங்காரம் எப்பொழுதுமே பெருமையே பேசிக்கொண்டிருக்கும். ஆனால் உள்ளான அலங்காரம் தன்னை தாழ்த்தும். உள்ளான அலங்காரம் தன்னை தாழ்த்தும். இது அண்ணாளுக்குள்ள இருந்தது. ஒரு ஊழியக்காரு, குடிகாரி, எவ்வளோ நேரம் நீ குடிச்சிட்டு வெறித்து உக்காந்துருப்ப அப்படின்னு உடனே கோபம் வரல, மாறாக என் ஆண்டவனே, கை தட்டலாமா அண்ணாளுக்காக, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. ஆமென். அப்போ உள்ளத்திலே தாழ்மையின் ஆவியை அணிந்து கொள்ளுவோம். தன்னை தானே தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான். அடுத்தது, திருமணமான ஒரு பெண் தன் கணவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். இது புறம்பான அலங்காரம். இதற்கு வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். 7:34. ஒன்று கொரிந்தியர் 7:34. அதுபோல மனைவியானவளுக்கும் கணிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். ஆமென். கர்த்தருக்காக தன்னை எப்படி அலங்கரிப்பது என்று கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த பெண் கவலைப்படுகிறாளாம். ஆனா விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாமோ என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். புரியுதுங்களா? இப்போ கவனிங்க, திருமணமான ஒரு பெண், ஓகேவா? இப்போ நானும் தேவனுடைய பார்வையில் ஒரு மனவாட்டி, திருமணமான ஒரு பெண்ணும் தேவனுடைய பார்வையில் மனவாட்டி. ஆண்டவருக்கு ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ ஜனங்களும் கர்த்தருடைய மனவாட்டி சபை. அவர் நமக்கு தலைவராக இருக்கிறார், அவர் நமக்கு மணவாளனாக இருக்கிறார். அப்போது கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்மணி உலக பிரகாரமாய் திருமணம் ஆகி இருந்தாலும் அவங்க கணவனுக்கு பிரியமா எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, பிரியமா எப்படி இருக்கிறது, உலகத்துக்கு நம்ம எப்படி நல்லா பகட்டா ஆடை அணிவது, அதை குறித்து கவலைப்படக்கூடாது. மாறாக கர்த்தருக்கும் தன்னை கட்டியவருக்கும் எப்படி நாம் பிரியமா இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் அது பரிசுத்தமான அலங்காரம். ஆமென். ஆனால் வெறும் உலகத்துக்காக மாத்திரமே ட்ரெஸ் பண்ணி, புருஷனுக்கு மாத்திரமே அலங்காரம் பண்ணி, ஆண்டவரே புறம்பே தள்ளி, இப்படி எண்ணத்தை உண்பது, எப்படி வாழ்வது, இப்படின்னு கவலைப்பட்டு கொண்டே போனா அது புறம்பான அலங்காரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
மாறாக என் வாழ்க்கை என்னுடையதல்ல, அது கர்த்தருக்குரியது. ஒரு நாள் வரும் என் மொத்த வாழ்க்கைக்கு நான் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே என் கர்த்தருக்கு நான் பிரியமாய் இருப்பேன். கட்டிய மனைவிக்கும் பிரியமாய் இருக்கணும், என் கர்த்தருக்கும் பிரியமாய் இருக்கணும், கட்டிய கணவனுக்கும் பிரியமாய் இருக்கணும். ஆண்டவர் இதுக்காக நான் கவலைப்படுறேன், இன்னும் என்னை உருவாக்குங்க. எனக்குள்ள அடிக்கடி கோவம் வருது, எனக்குள்ள எரிச்சல் இருக்குது, எனக்குள்ள பொறாமை இருக்குது, எனக்குள்ள அப்புறம் காய்மகாரம் இருக்குது, வன்கண் இருக்குது. இதெல்லாம் எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமான பிள்ளையாய், பிரியமான மகளாய் நான் மாற வேண்டும். எதுக்காக நம்ம கவலைப்படுறோம்? ஐயோ, இன்னும் நான் சரியான ரட்சிப்புக்குள்ள போகலையே, சரியா ஜெபம் பண்ணலையே, ஜெபம் பண்ணி மாச கணக்கில் ஆச்சே. யாருன்னா கவலைப்படுறீங்களா? கவலையே இல்லை பாஸ்டர், போயிடுச்சு பீஸு. கவலைப்படலன்னா பீஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். கவலை இருக்குதுன்னா குத்திகள் இருக்கிறாரு. மனம் திரும்புங்கள். ஆமாம், பைபிளே படிக்கல, அதை பற்றி எனக்கு கவலையே வரலையே பாஸ்டர். அப்போனா உனக்குள்ளே இருக்கிறது போயிடுச்சுன்னு அர்த்தம். பீஸ் போன பல்பு என்னங்க பண்ண முடியும்? ஏரியாது, அவ்வளோதான், தூக்கி குப்பையில் போடணும். அது மாதிரி பீஸ் போன பல்பாக நம்ம மாறக்கூடாது, எரிந்து பிரகாசிக்கிற பல்பாய் மாற வேண்டும். ஆமென். ஆகவே கவனிங்க, எதுக்கு கவலைப்படுகிறாய்? என் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் இல்லையே, அந்த ரகத்தில் தப்பு பண்றேன்னு குத்துதே. கடவுளே என்னை பரிசுத்தமாக்கு, வாழ்ந்தால் உமக்காக வாழ வேண்டும். ஆமென். என்னுடைய ஜீவியத்தை உலகத்தால், பாவத்தால், அருவருப்புகளால் கரைப்படுத்தாதபடிக்கு உமக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற விரும்புகிறேன். என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் உனக்கு உதவி செய்வார். அப்போ மணவாளனுக்காக மணவாட்டி அவருக்கு அலங்காரமாய் இருக்கவில்லையான்னு கவலைப்படும். எந்த மணவாளனுக்காக? வரப்போகிற இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்காக. ஆனால் உலகத்துக்குரிய அந்த புருஷனுக்காக மாத்திரம் கவலைப்பட்டு, ஐயோ என்னை வெறுக்கிறாரு, அவருக்காக நான் எப்படி என்னை அழகுபடுத்திக் கொள்வதுன்னா அது தற்காலிகம்தான். ஹல்லேலூயா. நீ அவரை பிரியப்படுத்த வாழ ஆரம்பிச்சால ஒழுங்கில்லாத புருஷனும் ஒழுங்கு புருஷனா மாறுவான், நல்ல புருஷனாய் மாறுவான். என்ன சொல்றீங்க? அந்த 2 வசனம் அப்படித்தானே சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனம் படிங்க. போதனையின்றி மனைவிகளின் நடத்தையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமென். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? அந்தபடி மனைவிகளே சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமென். ஒருவருடைய நல்ல நடக்கையினாலேயே சத்தியம் சொல்லாமலே புருஷன் என்ன பண்ணுவாரா? ரட்சிக்கப்பட்டு வரான். கை தட்டுவோமா? ஆமென். ஆனால் நம்ம சண்டை போட்டுக்கணும், மானாவரியா திட்டிக்கணும், கெட்ட வார்த்தையை பேசிக்கணும், கோயிலுக்கு வா அப்படின்னா வருவாங்களா? அவர் அடிக்கும், நம்மளும் கூட பிடிச்சி அடிக்கும். இன்னைக்கு 2 பேர் பாஸ்டர்கிட்ட வந்தாங்களா, என்னப்பா என்ன உங்கள் மனைவி அடிச்சிட்டியாமே? பாஸ்டர் கையை வச்சது யாருன்னு கேளுங்க, கையை வச்சது யாருன்னு கேளுங்க. அப்போனா இந்த அம்மா கையை வச்சிச்சான். அதுதான் இவருக்கு கையை வச்சோன்னே இவருக்கு வந்துச்சு ரோசம், அச்சு கையை வச்சிட்டாராம். இந்த மாதிரி கேஸ்லாம் வந்துருக்குதுங்க. ஆகவே ஸ்தோத்திரம். கவனிங்க, திருமணமான ஒரு மனைவின்னு சொல்லும்போது நாம கர்த்தருக்கு மனைவிகளாக இருக்கிறோம். ஆமென். அதாவது அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். அப்போ மணவாட்டி வரப்போகிற மணவாளனுக்காக தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும், ஆவியின் கனிகளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். பைபிளில் படிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, படிங்காத இந்த கவனிங்க, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். நிறுத்துமா? இந்த கிறிஸ்துவின் மணவாட்டியின் அலங்காரம் எது தெரியுமா? இதுதான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 45 நான் முடிக்க போறேன். சங்கீதம் 45 13வது வசனத்தை வாசிங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக, கவனிங்க, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். கவனிங்க, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண நற்குணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மகிமையானவளாய் இருக்கிறாள். அவள் உடை ஒரு சரிகையா இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். இங்கே உன்னை என்னை பரிசுத்த ஆவியானவர் அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார் வரப்போகிற ராஜாவுக்கு. ஆமென்.
கவனிங்க, அவரை சந்திக்கும்படிக்கு இங்கே உன்னை என்னையும் அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிற யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். கை தட்டுவோமா அவருக்காக? அவர் ஒரு நாள் நம்மை மறுரூபமாக்கி ராஜாவோடு கூட அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் விடுவார். அப்போ ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் நம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். இந்த வசனங்கள் கிறிஸ்துவின் மணவாட்டியின் அலங்காரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளான குணாதிசயங்களிலே பூரணப்பட்டவள். ஆமா. அப்போ கிறிஸ்துவின் மணவாட்டி எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாள் என்றால் புதிய ஏற்பாட்டு சபையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகத்தின் அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், 22வது வசனம் சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம். அப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். போதும். கிறிஸ்துவினுடையவர்கள் மணவாட்டிகளா யாருங்க? கிறிஸ்துவினுடையவர்கள். அவர்கள் தங்கள் மாம்சத்தையும், அப்படின்னா இந்த மாம்சத்திலிருந்து வருகிற ஐம்புலன்களையும் மாம்சத்தையும் அதன் மூலமாய் உருவாகிற அதன் ஆசை இச்சைகளையும் எங்க அறைந்திருக்கிறாங்களா? சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். ஆமென். சிலுவையில் அரைஞ்சாச்சா மாம்ச இச்சைகள் எல்லாம்? அரைஞ்சிட்டேன்றவங்க கையை தூக்கி. மறுபடியும் மாம்ச அந்த சிந்தை வருதா? மறுபடியும் அந்த இச்சைகள் வருதா? மறுபடியும் கவனிங்க, உலகத்தில் மற்றவங்க பண்ணுற காரியங்களை குறித்து ஐயோ எனக்கு எதுவுமே இல்லையேன்னு கவலை வருதா? அப்போ நான் என்ன சரியாக அறையலை அப்படின்னு அர்த்தம். ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமாக என்னை பின்பற்ற கடவன். இதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் அனுதினமாக சாவறேன். எதுக்கு? பாவத்திற்கு. ஆமென். உலகத்திற்கு, அசுத்தமான காரியங்களுக்கு நான் அனுதினமும் சாகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யம் ஒன்று இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் கவனிங்க விலையேறப்பட்ட வஸ்திரத்தையும் அணிந்து கொண்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தான். இது கவனிங்க லூக்கா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. குறித்து கொள்ளுங்கள். இதோடு நான் முடிக்கிறேன். கவனிங்க, அவன் வெளியே தெரியும் ஒரு அலங்காரத்தோடு கூட கவனிங்க அவன் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எப்படின்னா ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே போல லாசரு என்ன பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அழகே இல்லாதவன். அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேட்டிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். போதும். இங்க பாருங்க, இங்க பயங்கர ஆடம்பரமா அலங்காரமா வாழ்ந்த லாசரு பணக்காரன் போய் சேர்ந்த இடம் பாதாளம். எங்க உடம்புல பரு கட்டத்துக்கு அங்க இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. அந்த அவன் போட்டு சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை தான் எடுத்து சாப்பிட்றான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் உள்ளத்தில் இருப்பது ஆண்டவர். அவன் செத்தான். தேவ தூதர்கள் கொண்டு போய் அவனை ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற இளைப்பாறுகிற ஸ்தலத்திலே கொண்டு போய் விட்டார்களாம். ஆமென். அங்கதான் பைபிள் சொல்கிறது, பணக்காரர்கள் கவனிங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையும். ஆனா பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். ஆனா இது மனுஷரால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமாம். அப்போ பணக்காரர் ரட்சிக்க பண்ணனா கூட வெள்ளியான பகட்டெல்லாம் ஒழிச்சிட்டு உள்ளத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி அவர் கொடுக்கிற ரட்சிப்பை காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் அவருக்காக ஓடும் பொழுது தான் அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை படித்து நாம் முடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம்
4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த 6 மாதத்தை முடிச்சுட்டு கவனிங்க, 7வது மாதத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். ஆமென். உள்ளான பண்புகளினாலே, குணாதிசயங்களினாலே இந்த உலகத்தில் நீங்கள் தெய்வத்தை பிரதிபலித்து காட்டும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அதை விட்டுட்டு அலங்காரமாக இருக்கும், ஆனால் உள்ள அலங்கோலமாக இருந்தால் அவர்களுடைய ஜீவியம் கர்த்தரை அசட்டை செய்கிறது. இது நிமித்தமாய் தேவன் துக்கப்படுவார். ஆமென். ஆகவே இங்கே தாவீது கவனிங்க, அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிற்பாடு அவனுக்கு இருந்த எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் விலக்கி அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். காரணம், அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். நான் அவனுடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறேன். அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவன் நடப்பான் என்று அவனை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன். ஆகவே தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அதனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய சத்துருக்களை எல்லாம் அவனை விட்டு விலக்கினார். இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவச்சனமே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து உங்களுடைய குணாதிசயங்களாலே தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து 1 hour மாத்திரம் தேவனை ஆராதிச்சுட்டு போயிருமே, அது ஆராதனை அல்ல. கவனிங்க, அடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்களால் தேவனை ஆராதிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையே தேவனுக்கு ஆராதனையாய் மாற வேண்டும். ஆமென். உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு. அவரையே ஆராதனை செய்து உன் வாழ்க்கையினால தேவனை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன் வாழ்க்கையில் கவனிங்க, நீ விரும்புகிற காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகவே தாவீதை குறித்து படிக்கும் பொழுது அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா?